ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு புதிய விஷயத்தை தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதாவது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஒரு கிரகங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகம் ரெண்டும் பக்கமாக ரெண்டு பவர்ஃபுல்லான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் போர் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதில் சில கிரகங்களுக்கு அந்த விஷயத்தில் விதிவிலக்கு. கிரக யுத்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரிக்குள்ளே ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு கிரகங்களும் போர் செய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் கிரக யுத்தம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு டிகிரிக்குள்ளே எப்படி ரெண்டு கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு உங்கள் மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்பாங்க, எப்படிப்பா ஒரு டிகிரிக்குள்ளே ரெண்டு கிரகங்கள் இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான். அதாவது ஒரு டிகிரிக்குள்ளே ரெண்டு கிரகங்கள் அப்படின்னா, இப்போது இதுதான் நம்ம உலகம் அப்படின்னா, இந்த கிரகங்கள் இங்கே அப்படி எங்கெங்கேயோ தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படி தான் இருக்கும். ஒரு டிகிரிக்குள்ளேயெல்லாம் ஒரு கிரகம் வராது. ஆனால் அந்த கிரகத்துடைய கதிர் தான் நம்மளை தாக்குது இல்லைங்களா? ஜோதிடமே கதிரியக்கம் தான். அந்த கிரகங்கள் சூரியன்கிட்டேருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலித்து அந்த கதிரியக்கங்கள் மூலமாக தான் நமக்கு அதனுடைய தாக்கங்களை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம ஜோதிடத்தை பற்றி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா முன்னாடி போயிட்டு பாருங்கள், இல்லைன்னா பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதில் அந்த விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கிரகங்கள், இப்போது இது குருன்னு வச்சுக்கோங்க, குரு, இது சனி, ஓகேங்களா? இப்போது இந்த குருவுடைய கதிரும் இங்கே விழுகுது, இந்த சனியுடைய கதிரும் இங்கே விழுகுது அப்படின்னா இது ஒரே டிகிரியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி தான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நானும் உங்களுக்கு அப்படி தான் சொல்லணும். இப்போது இந்த ஒரு டிகிரிக்குள்ளேயே இந்த ரெண்டு கதிரியக்கங்களும் வரும்போது இது நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு யுத்தம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு டூலாக எடுத்து கணிக்கிறதுக்கு பாரம்பரியத்தில் வைக்கிறாங்க, ஓகேங்களா? கிரக யுத்தம் நடந்துகிட்டு அந்த கிரக யுத்தத்தில் எந்த கிரகம் முன்னிலை பெறுதோ, அதாவது எது ஜெயிக்குதோ அந்த கிரகத்துடைய வேலைகள் தான் அங்கே நடக்கும். அந்த தோற்று போன கிரகம் அந்த ஜாதகருக்கு எந்த பலனையும் கொடுக்காம பேசாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் பாரம்பரியத்தில் கிரக யுத்தத்துக்கான இது. இப்போது இந்த இதில் குரு 23 டிகிரி 16 மினிட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 23 டிகிரி 16 மினிட்டில் குரு இருக்கார். சனி அதே 23 டிகிரி 18 இதில் பின்னாடி வந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு முன்னாடி போயிட்டுருக்காரு, சனி பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னா எப்போவுமே பின்னாடி போகிற கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படின்னும் பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க. அதுதான் எந்த கிரகம் ஒரு டிகிரி பின்னாடி இருக்கோ, முன்னாடி போயிட்டுருக்கிற கிரகத்தோடைய டிகிரியை விட பின்னாடி வந்துட்டுருக்க கிரகம் பின்னாடி வருது இல்லைங்களா, அந்த கிரகம்தான் இந்த கிரக யுத்தத்தில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் கிரக யுத்தத்தை பற்றி சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனால் இதுக்கு மேலே ஏன் ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு அதுக்கான பதில்களும் கிடைக்கல. அதே போல் உங்களுக்கு நான் சொல்லவும் முடியாது. நீங்கள் வேணாலும் கேளுங்க, எங்கே வேணாலும் இதுக்கான பதில்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கிரக யுத்தம் அப்படிங்கிறது இதுதான் சொல்கிறாங்க. அப்போது இந்த 23 டிகிரி 16 மினிட்டில் முன்னாடி போயிட்டுருக்க குரு தோற்று போயிடுவார், பின்னாடி வந்துட்டுருக்க சனி தான் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தது அப்படின்னா அந்த சனி தான் அந்த ஜாதகருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யுமோ தவிர குரு அந்த ஜாதகருக்கு தன்னோட எந்த விஷயங்களையும் செய்ய முடியாமல் அது தோற்று
அந்த ஜாதகருக்கு எதுவும் செய்யாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். ஓகேங்களா? இப்போது இது யாரை எந்தெந்த கிரகங்கள் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் ஒரே பாகையில் வரும்போது அவங்க அமாவாசை யோகத்தில் போயிடுவாங்க. அந்த இடத்துல சந்திரன் தோற்று சூரியன் ஜெயிச்சு நமக்கு அமாவாசை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருது. அதனால் சூரியன் சந்திரன் இதில் வரமாட்டாங்க. அதே போல் ராகு கேது அப்படிங்கிறவங்க நேர் எதிரிலேயே தான் எப்பவும் போயிட்டுருப்பாங்க. அதனால் ராகு கேதுக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. மிச்சம் இருக்கிற 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் இதில் பிரச்சனை. அப்படி இது நான் கேட்டப்போ பெரிய கிரகங்கள், சனிங்கிற பெரிய கிரகத்தை கூட அந்த புதன்கிற சின்ன கிரகம் ஜெயிச்சிருமான்னு கேட்டால், ஆமாம், பின்னாடி எது வருதோ அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதா இருந்தால் புதன் பல நேரங்களில் சனியை கடந்து வரும், பின்னாடி வரும். அதனால் புதன் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் குரு சனியை சுக்கிரனும் புதனும் தான் ஜெயிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அப்போது எப்போவுமே புதனும் சுக்கிரனும் எந்த பிரச்சனையும் வராது. கிரக யுத்தத்தில் சிக்குனாங்க அப்படின்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மோஸ்ட்லி செவ்வாய் குருவுக்கு கூட பிரச்சனை வராது. ஏன்னா அவங்க பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அவங்க முன்னாடி போயிடுவாங்க. இப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன இது லாஜிக் இல்லாமல் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் கூட இப்படி தான் கிரக யுத்தம் அப்படிங்கிற விஷயத்த பாரம்பரியத்தில் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய ஜோதிடர்கள் யுத்தத்தில் இருக்குது கிரகங்கள், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் யுத்தத்தில் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு எந்த பலனும் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்து அந்த மாதிரி சொல்கிற ஜாதகர்கள்கிட்ட அப்படியெல்லாம் இல்லைங்க, மிச்சம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிற விஷயத்தையே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.